Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேஷுவல் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், நிறைய ஹால்ஸும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ப்ராபப்ளி இதுதான் வந்து லாஸ்ட் ஹாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஒன் பிராண்ட் ஹால் மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஓஜஸ் வீட்டா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். எல்லாமே பியோர் காட்டன், லைக் எனக்கு பிடிச்ச மாதிரியான என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேஷுவல் வேர் கோட் செட். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மேக்ஸி கவுன் கைண்ட் ஆஃப் டாப் மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணுற இடம் என்னுடைய ஃபேவரட் இன்னும் வெப்சைட்டான அமேசான்லேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அமேசானில் வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சேலை நமக்கு பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்லாம் 50 to 80% வரைக்குமே வந்து ஆஃபர்ஸில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தீபாவளி எல்லாம் வர்றதுனால. இனிமேல் வாங்கலை அப்படின்னா இன்னும் ரொம்பலாம் வந்து டைம் ஆகலை, இன்னும் நமக்கு தீபாவளிக்கு டைம் இருக்குது. ஆல்சோ அமேசானில் வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரியும் இருக்குது வித் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆப்வியஸ்லி. பட் நெக்ஸ்ட் டேயில் கிடைக்கிது. ஏதாவது நீங்கள் ஐட்டம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு 3 lakh plus ஸ்டைல்ஸில் அவைலபிளாக இருக்குது. 1500+ டாப் பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. நமக்கு பிக் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி தான் நான் வந்து எக்கச்சக்கமாக பை பண்ணிட்டேன் இந்த டைம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஹால்குள்ளே போயிடலாம், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கோட் செட், நல்ல ஒரு ஜீப்ரா பிரிண்ட் மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஒரு கோட் செட் தான். லைக் இதுதான் வந்து டாப், நார்மல் ஒரு மேண்ட்ரின் காலர் வச்ச மாதிரியான டாப். இது வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி டைப்பில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல, பியோர் காட்டன் மெட்டீரியல். லைக் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் எனக்கு பிடிக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டேன், எனக்கு காட்டன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பயங்கர சாஃப்டான காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் இந்த பட்டன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் ஆர் நாட் ஓப்பனபிள், ஜஸ்ட்டு ஃபார் டிசைன் பர்பஸ் அவங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து வரும். அண்ட் டாப்போட எண்டு இந்த மாதிரி நமக்கு சைடில் கர்வாக இருக்கும். லைக் இந்த ஏரோ கட்டிங் சொன்னாலே அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பேண்ட் வந்து நல்லாவே நமக்கு வந்து ஒரு பலோசோ கிடையாது, பட் கொஞ்சம் பேரலல் பேண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிஸ்டில் நமக்கு இந்த மாதிரி டை பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். பேக் சைடில் வந்து எலாஸ்டிக் வேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்டோடைய விட்த் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப இன்னும் ஃப்ளேர்டு பலர்ஸெல்லாம் இல்லை, நார்மலாக ஒரு பேரலல் பேண்ட்னு கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேட்சிங்காக ஹேர் பேண்டும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் க்யூட். ஸோ இதை ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நான் இன்னும் வியர் பண்ணல. இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையான் மாதிரி வந்து பண்ண போகிறேன். அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஃபிட் நல்லாயிருக்கு, சேம் பிராண்ட் தான். ஸோ அதனால் எல்லாமே ஃபிட் நல்லாயிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு குவாட் செட் தான், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அது வந்து நார்மலான ஒரு ஸ்ட்ரைட் ஷார்ட் குர்த்தி மாதிரி பிக் பண்ணியிருந்தேன்ல, இது வந்து பெப்ளம் டாப் மாடலில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். லைக் இதுவும் அகைன் பியோர் காட்டன் மெட்டீரியலில் தான். ஸோ லைக் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு நெக் பேட்டர்ன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி டேசல் வந்து டை பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்லீவ்ஸ், 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் பெப்ளம் பேட்டர்ன், கீழே நமக்கு அந்த கவுன் பேட்டர்ன் மாதிரி வரும் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு எந்த ஒர்க்குமே இல்லை, நல்ல ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த பெப்ளம் டாப்போட ஹைட் வந்து ரொம்ப ஷார்ட்டெல்லாம் கிடையாது, நல்லாவே நீ வரைக்குமே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அப்படியெல்லாம் வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நல்லாவே நீ வரைக்கும் வருது. அண்ட் இதுக்கு பேண்ட்டும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கோட் செட். ஸோ இதுதான் வந்து பேண்ட். நார்மலான வேஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டை பண்ணலாம் எதுவுமே வந்து இல்லை. பின்னாடி வந்து எலாஸ்டிக் வேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேண்ட் வந்து அகைன் அதே மாதிரி தான், பலோசோ தான், பட் நாட் அ ஃப்ளார்டு ஒன். கொஞ்சம் பேரலல் பேண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பலோசோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் இதில் வந்து ஃப்ளாரல் பிரிண்ட், இங்கே வந்து சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் பேலட்லாம் சேம் தான், பட் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு போயிருக்கு. அண்ட் அகைன் நல்லாயிருக்கு, மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. இதோட ஃபிட்டையும் வந்து பார்த்துடலாம். தேர்ட் ப்ராடக்ட் வந்து அகெயின் டிட்டோ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன்லேயே அந்த ஜீப்ரா பிரிண்ட் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் நல்ல ஒரு மேண்ட்ரின் கலர் டாப் தான். ஓ சாரி, இட்ஸ் நாட் மேண்ட்ரின், நார்மல் ஒரு நெக் தான்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல குட்டி வி கட்டிங் வச்சு. ஸோ அந்த மாதிரி நார்மல் நெக் தான், ரவுண்ட் நெக் தான். ஸ்லீவ்ஸ் அகெயின் 3/4 ஸ்லீவ்ஸ், அகெயின் பியோர் காட்டன் மெட்டீரியல். லைக் சம்மர்ஸ்லலாம் போடுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்கின்ல இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் வந்து இருக்குது. அகெயின் டாப்போட லென்த் சேம் தான், ஸ்ட்ரெயிட் ஷார்ட் குர்த்தி பேட்டர்னில் தான் வந்து இருக்குது. அண்ட் இதோட பிரிண்ட் பாருங்கள், நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு சம்மர் வைப்ஸ் மாதிரி இருக்குது. அகெயின் டாப்போட சைட்லேயும் இந்த மாதிரி வந்து கர்வான கட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. அண்ட் இதுலேயும் பேண்ட் வந்து அகெயின் நார்மல் பேரலல் பேண்ட் தான், பட் இதில் டைப் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் வந்து எலாஸ்டிக் வேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்டோட விட்த் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது, நார்மல் பலசோ மாதிரி தான் வந்து இருக்குது. இதுக்குமே வந்து க்யூட்டாக ஹேர் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சேம் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலவே. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு அது இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த 2 கோட் செட்டும் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நார்மல் ஒரு பெப்ளம் டாப் தான். இந்த கோட் செட்லாம் இல்லை, தனியாக டாப் மட்டும் பிக் பண்ணியிருந்தேன். காட்டன் மெட்டீரியல் தான், லைக் பிரிண்ட் நல்லாயிருக்கு, பேட்டர்ன் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் அங்ரகாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸ் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ். சைஸ் வந்து நான் எப்போயுமே இந்த காமிச்ச ட்ரெஸ் எல்லாமே நான் எம் சைஸில் பிக் பண்ணுவேன். இது வந்து எல் சைஸில் எனக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ நான் பார்க்கவே இல்லை, இப்போ ஜஸ்ட் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பீரியடு வந்து முடிஞ்சிடுச்சு. ரிட்டர்ன் பீரியட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்சாக கூட வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு அகைன் மணி பேக் வேணும்னா கூட நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. பட் நான் டெலிவரி எக்ஸ்சேஞ்ச் டேட் எல்லாமே ரொம்ப தள்ளி போச்சு, ரிட்டர்ன் டேட் எல்லாமே தள்ளி போச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. மேபி அது கொஞ்சம் ஏதாவது ஃபிட் பண்ணி போட முடியும்னா வந்து பார்க்கணும். இது நார்மல் ஒரு பெப்ளம் டாப் தான். ஸோ கீழே இந்த மாதிரி வந்து கவுன் பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக தெரியுது இல்லையா நான் லாஸ்ட்டு காமிச்ச ட்ரெஸ்ஸஸை விட. ஸோ என்னன்னு தெரியல, இதையும் வந்து நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. காட்டன் மெட்டீரியல் தான், மெட்டீரியல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ரிண்ட்டும் நான் வந்து இதெல்லாம் பிடிச்சி தான் எடுத்தேன், பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ட்ரெஸ் வந்து நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் காலர் பேட்டர்ன் வச்ச மாதிரியான ஒரு மேக்ஸி கவுன் மாதிரி தான். ஃப்ளோர் லென்த்லாம் இல்லை, பட் வந்து ஆங்கிள் வரைக்கும் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட்டன்ஸ் பேட்டர்னில் இருக்குது. இங்கே நமக்கு இந்த பெல்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி பெல்ட் தான். நம்ம பின்னாடி வந்து டைப் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் இந்த பார்ட் மட்டும் நமக்கு அதில் ஸ்டிச் பண்ணியே இருக்குது. இந்த 2 சைடு வந்து ஓப்பனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு பேசிக்லி. நான் அதை எடுத்து பின்னாடி வந்து டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு இங்கே ஃபுல்லாகவே பட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து ஓப்பனபிள் பட்டன்ஸ் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் மேபி ஃபீடிங் பர்பஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கறனால வெளியில் எங்கேயாச்சும் போனால் போட்டு போகலாம் அப்படின்னு தான் பிக் பண்ணியிருந்தேன். பட் நேரில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் நாட் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க. இந்த பட்டனுக்கு மேலவே இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்டன் பேட்டர்ன்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே இப்படி வந்து இங்கே ஏதாவது ஸ்டிச் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து பட்டன்ஸ்லாம் ஓப்பனபிள் கிடையாது. பிகாஸ் நம்ம நிறைய ஆன்லைனில் பார்ப்போம், நம்ம பிடிச்சி பார்ப்போம், லைக் இந்த மாதிரி பட்டன்ஸ் ஓப்பனபிளாக என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கான சின்ன டிப் தான். இங்கே வந்து மேலே ஏதாவது ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி வந்து பட்டன்ஸ்க்கு மேலே இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்டன்ஸ் ஒரு நாட் ஓப்பனபிள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். பட் நான் பார்த்த இமேஜில் வந்து எல்லாமே ஓப்பனபிள் மாதிரி தான் இருந்துச்சு. நான் எப்பயும் அப்படி தான் வாங்குவேன். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணாட்டியும் அது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. பட் இந்த ஒரு டைம் வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா இல்லை வெப்சைட்டில் அவங்க வந்து எதுவும் மாற்றி போட்டிருந்தாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை, ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எம் சைஸ் தான். மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியலில் வந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஃபுல் ஃபிட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பாங்க. See you on the next video. Until then, bye bye, take care.